அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒனிடா CRT டிவி இதில் ஃப்ளாட் டைப் இது வந்து STR ஃபால்ட்டு ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அது எப்படி சரி பண்ணுறதையும் பார்ப்போம். இது ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்டாக இருந்திருக்குன்னா, டிவி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது டிவி ஆன் ஆகிருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆகும், திரும்பி ஆன் ஆகும். இந்தமாரி கண்டிஷனாக அது திடீர்னு என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. பவர் சப்ளை சுத்தமாக டெட் ஆகிட்டு. சரி, நம்ம எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்துங்க, மல்டிமீட்டர் செக் பண்ணி காமிக்கிறேன். ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பவர் சப்ளையில் வந்து ஏதோ ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒன்று டிரான்சிஸ்டர் இருந்தால் டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிருக்கும், இல்லை டயோடு ஷார்ட் ஆகிருக்கலாம், அல்லது STR ஷார்ட் ஆகிருக்கலாம். இப்போ நம்ம அடிப்படையில் டயோடு செக் பண்ணுவோம். 2 அதுவும் சரியாக இருக்குது. 3ஆவதாக பயன்படுத்தக்கூடிய டயோடு 3, 4 பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஃபார்மில் இருக்குது. 4 டயோடும் கரெக்டாக இருக்குது. கெப்பாசிட்டரும் கரெக்டாக இருக்குது. அதோட எந்த வித ஷார்ட்டும் இல்லை. ஃபியூஸ் ஏன் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ STR இருக்கிற இடத்த போய் பார்க்கணும்னா, இதில் STR பார்த்தீங்கன்னா STR G8656 பயன்படுத்திருக்காங்க. அந்த ட்ராக்கை பாருங்கள். STR ஷார்ட் ஆகிருக்கு. STR வந்து பின் நம்பர் 1 ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் இடையில், வெறும் ட்ரெயினுக்கும் இன்புட் வோல்டு Vin அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னுக்கும் இடையிலையும் ஷார்ட் ஆகிருக்கு. STR எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. STR ஷார்ட் ஆனதில் அந்த ட்ராக்கே உங்களுக்கு கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல ஃபுல்லாக அதுலேருந்து ஹீட்ஸிங்கோடு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். STR G8656 சேம் STR இது. STR G8656 ரெண்டுத்தையும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதில் வேறு என்ன, அந்த பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 102K 2kV வந்து ஒரு PF போட்டிருக்காங்க. அது ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து ஷார்ட் ஆகுது, ஃபீஸ் போல். STR ஷார்ட் ஆனால் ஃபீஸ் போயிருக்கு. நம்ம அதையும் சேர்த்து மாற்றிடணும். நான் வந்து பின் நம்பர் 2க்கும் பின் நம்பர் 4க்கும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுவே ஷார்ட் ஆகிருக்கு. அதுமாதிரி பின் நம்பர் 1க்கும் 2க்கும் இடையிலுமே ஷார்ட் ஆகிருக்கு. இதில் பின் நம்பர் 2 and 4க்கு இடையில், அதாவது சோர்ஸுக்கும் Vin சொல்லக்கூடிய பின்னுக்கு இடையிலுமே செக் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பனில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் பழைய இது அதில் இருந்த STRல 2க்கு இடையில் கண்டினியூட்டி ஏற்பட்டுருக்கு, ஷார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து STR தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு.
ட்ராக்கே உங்களுக்கு எரிஞ்சிருக்குங்கும்போது அதிலே வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும். மல்டிமீட்டர்லேயும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணியாச்சு. இப்போ எஸ்டிஆரை வேறு எடுத்து மாற்றிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிஆர் அதில் வந்து இன்சர்ட் பண்ணி பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் இல்லாமல் பவர் சப்ளை ஆன் பண்ணி பவர் மெயின் ஃபில்டரில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கான்னு நம்ம ஒரு சீரியஸ் லேம்ப் போட்டு செக் பண்ணிக்கலாம். சீரியஸ் லேம்ப் வந்து ஹோல்டரோட ஒயரோடு வச்சுருக்கேன் நான். சரி, ஹோல்டர் இல்லாமல் டேரெக்டாக ஒயரை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ ஃபியூஸ் இருக்கிற இடத்துல ஃபியூஸுக்கு பதில் ஃபியூஸ் தான் ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு. ஃபியூஸுக்கு பதில் இந்த ஃபியூஸோட 2 முனைக்கு இடையில் லேம்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் ஒயர் போட்டு. இப்போ என்ன ஆகும், இந்த ஃபியூஸுக்கு பதில் இந்த லேம்பு வந்து ஒரு ஃபியூஸ் ஆக்ட் ஆகும், வேலை செய்யும். இந்த லேம்பு என்ன ஆகும், லோட் ஆகும்போது எரியும். அது சப்போஸு சர்க்யூட் இன்னரில் வந்து இதை தாண்டி தான் இந்த பல்ப் வழியாக தான் நம்ம இந்த போர்டுக்கு கரண்ட்டு போகும் பவர் சப்ளைக்கு. சப்போஸ் பவர் சப்ளை சர்க்யூட்டில் ஏதாவது சர்க்யூட்டில் ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் அந்த பல்பு காமிச்சிடும். ஓகே, ஷார்ட் சர்க்யூட் இல்லை. ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் கண்டினியூட்டாக லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த லேம்பு. ஆனால் எரியல, ஒரு வாட்டி எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டு. அப்போ ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இல்லை. எதுக்கு நம்ம மெயின் ஃபில்டரில் வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஏசி வோல்ட்டு இப்போ கரெக்டாக போகுதான்னு காமிக்கிறேன். இன்புட்டு உங்களுக்கு புரியணும்ல. இன்புட் வோல்ட்டு 248 வோல்ட்டு வருது ஏசி வோல்ட்டு. டிசி வோல்ட்டில் 600 செட் பண்ணிட்டு பார்க்குறேன். மெயின் ஃபில்ட்ரு 340 வோல்ட்டு காமிக்குது, 344. இப்போ எஸ்டிஆர் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெக்டிஃபயர் சரி ஏசி டு டிசி வோல்ட்டு செய்யக்கூடிய ஏசி டு டிசி வோல்ட்டு சரியாக வருது அதில். ஓகே, நம்ம இப்போ அதில் ஸ்டோர் ஆகிருக்கல கெப்பாசிட்டரில் மெயின் ஃபில்டரில் அது வந்து பல்ப் வச்சு நம்ம அந்த வோல்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த 102Kன்னு சொல்லியிருந்ததில்ல பிஎஃப், அதையும் நம்ம மாற்றியாச்சு. இப்போ புது எஸ்டிஆர் நம்ம அதில் இன்சர்ட் பண்ணி சீரிஸ் லேம்ப் எடுக்கல, செக் பண்ணிவிட்டு கடைசியாக எடுத்துக்கலாம். சால்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குல்ல உங்களுக்கு ட்ரெயின் சொல்லுவாங்க, பின் நம்பர் 1 ட்ரெயின் பின்னு. அதுதான் உங்களுக்கு அந்த பின்னு வரக்கூடியதான் ட்ராக் வந்து ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எரிஞ்சு போயிருக்கு. அதை வந்து எப்படி பண்ணணும்னா, சால்ட்ரிங்கு ஒரு கம்பி ஒயர்லேருந்து இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ண அந்த கம்பி வந்து வச்சு சால்ட்ரு பண்ணிக்கணும். ட்ராக் மேலே வச்சு, அந்த ட்ராக்கு இல்லை அதுக்கு பதில் பற்ற வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓரெல்லாம் வந்து அந்த சர்க்யூட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீட்பேக் சர்க்யூட்டு, அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அந்த பேசிவ் காம்பனண்ட் எல்லாத்தையுமே வந்து சால்ட்ரு பண்ணிடணும். ஸ்விட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் போது கொண்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே இதோட கான்டாக்ட் பண்ணி சால்ட்ரு பண்ணணும். இது வந்து ட்ரை சால்ட்ரிங், அதனால தான் உங்களுக்கு ட்ரை சால்ட்ரிங் ஆனதுனால தான் உங்களுக்கு ஃபால்ட் ஆச்சு. இப்போ இதேமாரி பற்ற வச்சுட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். அதுமாரி செகண்டரியில் இருக்கக்கூடிய ட்ராக் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்து ஓப்பனாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதையும் நம்ம ஃபுல்லாக சால்ட்ரு பண்ணிடணும். அதனால தான் ஏதாவது ஃபால்ட்டு வரும். உங்களுக்கு ப்ரைமரியில் ஏதாவது ஓப்பனில் இருந்ததுன்னா சர்க்யூட்டு அப்பப்போ வந்து கான்டாக்ட் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு சர்க்யூட் வந்து எஸ்டிஆர் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி கேர்ஃபுல்லாக பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் சீரிஸ் லேம்ப் போட்டு. இப்போ பவர் இன்புட் வோல்ட்டையும் உங்களுக்கு அவுட்புட் வோல்ட் வருதான்னு செக் பண்ணிவிடுவோம். இப்போ எஸ்டிஆர் போட்டு சர்க்யூட் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எஸ்டிஆரும் ஃபால்ட்டாக இருந்தால் உங்களுக்கு
லேம்ப் வந்து ஃபுல்லாக பிரைட்டாக எரியும். உங்களுக்கு 116 வோல்ட்டு வருது. அவுட்புட் வோல்ட்டு வேலை செய்யுது. நம்ம வந்து டிவியில் இதை லோட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த பல்ப் வந்து என்ன ஆகும், ஃபுல்லாக பிரைட்டாக எரியும். லோட் பண்ணல, அதனால் எரியல. இப்போ என்ன பண்ணுவோம், வித்தவுட்டு டிவியில் லோட் பண்ணாமே உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பட்டனை வந்து நம்ம சேனல் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அதை அழுத்தினோம்னா உங்களுக்கு டிவி ஆப்ரேட் ஆகும். இந்த பல்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்ப் இன்கண்டன்ஸ் லேம்ப் பிரைட்டு கம்மியாக எரியும் பாருங்கள். அது ஃப்ளம்மண்டு பாருங்கள் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து டிவி வந்து ஆன் ஆகிருக்கு. எல்ஓடி ஆப்ரேட் ஆகுது. அதில் வந்து 145 வோல்ட் வருது எல்ஓடி செகண்டரியில். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.